வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன். அண்மையில் எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடந்த விழாவில் இந்திய லங்காடி அணியின் தலைவர் அன்பு தம்பி தேவசித்தத்தை கௌரவப்படுத்துவதாக அழைத்து அவரையும் அவர் சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வழங்கப்பட்ட தலித் அச்சீவர் விருதை வாங்க மறுத்து தலித்திய வியாபாரிகளின் முகத்திரையை அந்த மேடையிலேயே கிழித்து தொங்கவிட்டு வந்திருக்கிற அந்த மல்லர்குல மாவீரன் தேவசித்தத்திற்கு மல்லர் மீட்பு களத்தின் வீர வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி தேவசித்தம் அவர்கள் அந்த மேடையிலே நான் தலித் அல்ல, நான் மருத நிலத்தில் பிறந்த மாவீரன் என்று முழங்கிய அந்த முழக்கம் நம்முடைய ஐயா தேவ ஆசீர்வாதத்திற்கும், நம்முடைய ஐயா தேவனைய பாவாணருக்கும், நம்முடைய ஐயா குருசாமி சித்தரவர்களுக்கும் மல்லர் மீட்பு களத்திற்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகவே அதை நான் கருதுகிறேன். இந்த நிலையில் குறிப்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் சில உண்மை தன்மைகளை உணர்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள், நீங்கள் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வாகவே இருப்பதுதான் உங்களுக்கும் நல்லது, இந்த சமூகத்திற்கும் நல்லது என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் நீங்கள் சாதிய மறுப்பாளர்கள், சாதி உணர்வற்றவர்கள், சாதியை கடந்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் இன்னொரு சாதியை பற்றி பேச வேண்டிய தேவையே உங்களுக்கு இல்லை. இருந்தபோதும் ஒரு சமூகம் தன்னுடைய பழம் சிறப்பை அடைந்து மீட்சி பெற துடிக்கிற இந்த வேளையில் அதை தடுக்கிற நிறைகுலியில் கழுதை வாய் வைத்ததை போன்ற வேலையை செய்கிற போக்கை நீங்கள் கைவிட வேண்டும் என்று நாங்கள் எச்சரிக்கையோடு கூறிக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் ஐயா தேவ ஆசீர்வாதத்தினுடைய 85வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு அங்கே தேவேந்திர குல வேளாளர்களின் வரலாற்றை நீங்கள் பேசியதை மறந்திருக்க மாட்டீர்கள். அதுபோல ஐயா தேவ ஆசீர்வாதத்தின் பெயரில் தொடங்கப்பட்ட நூலக திறப்பு விழாவில், ஒட்டப்படாத முப்புலிவெட்டியில் நடந்த அந்த நூலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் மூவேந்தர் வரலாற்றை பேசியவர்கள் என்பதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஒரு இடத்திற்கு ஒரு பேச்சாக பேசிக்கொண்டு இந்த சமூகத்தை இழிவுபடுத்துகிற வேலையை நீங்கள் செய்வதை நாங்கள், இந்த சமூகம் முற்றாக வெறுக்கிறது, உங்களை வெறுக்கிறது. நீங்கள் பேசுவது எதையும் இந்த சமூகம் விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் எஸ்சி பட்டியலை கடந்து வேறொரு பட்டியலில் இருக்கக்கூடிய பெண்மணியை மணந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிற போது, நாங்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து கடந்து எம்பிசி பட்டியலிலோ அல்லது பிசி பட்டியலிலோ அது வேறொரு பட்டியலிலோ இருந்து வாழ்வதை நீங்கள் ஏன் தடுக்க நினைக்கிறீர்கள் என்பது புரியவில்லை. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா என்கிற கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். இனிமேலும் இது போன்ற வேலைகளை நீங்கள், எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துகிற வேலையை நீங்கள் கைவிட வேண்டும். நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவராக இருந்தால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போதைக்கு அரசாணை இருக்கிறது. தலித் என்று சொல்லக்கூடாது என்று அரசாணை இருக்கிறது. அதையும் மீறி நீங்கள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற போது நீங்கள் கற்ற அந்த ஐஏஎஸ் பெற்ற பட்டத்திற்கு மரியாதை இல்லை, நீங்கள் செய்த பணிக்கும் அது மரியாதை இல்லை. ஆகவே இதையாவது புரிந்து கொண்டு எமது மக்களுடைய உணர்வுகளை இனிமேலும் காயப்படுத்துகிற வேலையை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர் சமூகத்திற்குமான ஒரு மோதல் போக்கை, ஒரு பகை உணர்ச்சியை தொடர்ந்து வளர்த்து வருகிறீர்கள் என்பதை நாங்கள் பல்வேறு தருணங்களில் பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக, பதிவுகளின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே வடக்கே வன்னியர் சமூகத்திற்கும் பறையர் சமூகத்திற்கும் தீரா பகையை நீங்கள் வளர்த்து விட்டீர்கள். இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் பறையர் சமூகத்திற்குமான ஒரு பகையை வளர்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை அனைத்து தமிழ் சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை புரிந்து கொண்டு இது போன்ற வேலைகளை நீங்கள் கைவிட வேண்டும். நாங்கள் தொடர்ந்து வரலாற்று ரீதியாக எழுச்சி கொள்கிற போது 20-30 ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர்களை தலித்தாக்குவதற்காக நீங்கள் பட்ட பெரும்பாடு நாங்கள் அறிவோம்.
அந்த சூழ்ச்சி வலைகளை மள்ளர் மீட்பு கழகமும் மண்ணுரிமை இதழும் வேறறுத்தது. மண்ணுரிமை இதழ் நாங்கள் தொடக்க விழாவை நெல்லையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவை நாங்கள் தொடங்கிய போது நீங்கள் மறுவாரமே அறிவித்தீர்கள் மண்ணுரிமை மாநாடு என்று. அதுவும் நெல்லையில் உங்களுக்கு மண்ணும் இல்லை மக்களும் இல்லை, ஆனால் கருணாநிதியை அழைத்து வந்து மாநாடு நடத்தினீர்கள். அந்த மாநாட்டில் தான் நீங்கள் முத்துராமலிங்க தேவருக்கும் அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும், அவருடைய பிறந்த நாளுக்கு இமானுவேல் சேகரனுக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று தீர்மானம் போட்டீர்கள். அப்போதுதான் நாங்கள் கண்டித்தோம். பரமக்குடியிலே நீங்கள் வருகின்ற போது அந்த ஆண்டை கண்டித்தோம். பசும்பொன் செல்ல பரமக்குடி வழியல்ல, தலித் திருமாவளவனை திரும்பி போ என்று கண்டித்தோம். இன்றைக்கும் தொடர்ந்து அந்த கண்டனத்தை நாங்கள் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே இது போன்ற தொடர்ச்சியான தேவேந்திர குல வேளாளருக்கு எதிரான உங்களுடைய போக்குகளை யாரும் தோலுரித்து காட்ட மாட்டார்கள் என்கிற துணிவோடு நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள். இனிமேலும் எங்களால் அமைதி காத்து இருக்க முடியாது. ஏனென்றால் எங்களை தலித்தாக்க போராடிய நீங்கள் நாங்கள் தலித்துகள் அல்ல என்பதை வெளிப்படையாக பிரகடனம் செய்துவிட்டு நாங்கள் மல்லர்கள், நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று எழுச்சி கொள்கிற போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? மருதநல தலைவர் என முடிசூட துடித்தீர்கள். மருதம் தொலைக்காட்சி என்று தொடங்க துடித்தீர்கள். அதை மள்ளர் மீட்பு களம் முறியடித்தது என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே இனிமேலும் இது வேண்டாம் என்றுதான் நாங்கள் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ராஜபக்சேவோடு கைகோர்த்து, ஜோனியாவோடு கைகோர்த்து இன்றைக்கு பறையர் சமூகத்தை தமிழ் தேசிய விடுதலை வரலாற்றிலே ஒரு கரும்புள்ளியாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். கருணாநிதியோடு கைகோர்த்து வன்னியர் சமூகத்தோடு பகையை வளர்த்து ஐயா ராமதாஸை குற்றவாளியாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். இத்தனை வேலைகளை நீங்கள் நியாயப்படுத்தினாலும் குறிஞ்சாங்குளத்திலே 4 பறையர் சமூகத்தினுடைய உறவுகள் வெட்டி கொல்லப்பட்டார்களே, அந்த நிகழ்வை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். யாரால் கொலை செய்யப்பட்டார்கள்? வைகோ என்று சொல்லக்கூடிய வை கோபாலசாமி நாயக்கருடைய உறவினர்களால் கொலை செய்யப்பட்டார்கள். பேச்சுவார்த்தைக்காக அழைத்து 4 பேர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலையில் முதன்மை குற்றவாளி யார்? உங்களுடைய கூட்டாளியான வை கோபாலசாமி நாயக்கருடைய உடன்பிறந்த சகோதரர் வை ரவிச்சந்திர நாயக்கர். ஆக நீங்கள் இங்கே ஐயா ராமதாஸ் போன்றவர்களை பகையாளியாக காட்டிக்கொண்டு உண்மையான இனத்தினுடைய பகை, தமிழ் இனத்தினுடைய பகையான வை கோபாலசாமி நாயக்கருடைய குடும்பத்தோடு உறவாடி அங்கே போய் கலிங்கப்பட்டியில் அவருடைய வீட்டிலே உணவருந்தி விட்டு வருகிறீர்கள். வருகிற போது மீசையை முறுக்கிவிட்டு வருகிறீர்கள். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. பறையர் சமூகத்தினுடைய பரிதாபத்தை எப்படி நாங்கள் உணர்த்துவது என்று தெரியவில்லை. அடிப்படை ஒரு தமிழ் சமூகத்தினுடைய உறவுகளை வேறறுக்க வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான பகையை வளர்த்தெடுத்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையர்களுக்குமான பகையை நீங்கள் இப்போது வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த நிலையை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்பாக உங்களுடைய கீழிருப்பு வேலைகள் வெளிப்படாமல் இருக்கலாம். இப்போது இது கணினி உலகம், சமூக வலைத்தளம் இருக்கிற உலகம். நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், உங்களோடு வலியுறுத்தி வருகிறேன். அடிப்படை தமிழ் சமூகமான பறையர் சமூகத்தை தலித் என்றும் ஆதி திராவிடர் என்றும் அடையாளப்படுத்தி அழிக்காதீர்கள், அந்நியப்படுத்தாதீர்கள் என்று நான் சொல்லி வந்தது மட்டுமல்ல, நம்முடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை நீங்கள் சந்தித்த போது அவர் என்ன சொன்னார்? தலித் என்று சொல்லாதே, தமிழர் என்று அந்த தமிழர்களை அடையாளப்படுத்தி என்று சொன்னபோதுதான் எழுச்சி தமிழர் என்று நீங்கள் அடையாளப்படுத்தினீர்கள். அதையும் நாங்கள் வரவேற்றோம் அல்லவா? ஆனால் எழுச்சி தமிழர் என்று சொல்லிக்கொண்டு மீசையை முறுக்கிக் கொண்டு இன்றைக்கு தலித் என்று பறையர் சமூகத்தை அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த பள்ளர் சமூகத்தையும் நீங்கள் ஏன் அவமானப்படுத்த துடிக்கிறீர்கள்? இதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது? தலித் என்று, தலித் மக்களுடைய தலைவன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஏன் மீசையை நீங்கள் ஏன் முறுக்க வேண்டும்? மீசையை முறுக்கினால் நீங்கள் எழுச்சி தமிழர் என்று சொன்னால் தான் மீசையை முறுக்கணும். தலித் தலைவன் என்றால் நீங்கள் மீசையை முறுக்க தேவையில்லை. இது போன்ற நிலைகளை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல தம்பி தேவசித்தம் அவர்கள் இன்றைக்கு வருத்தப்பட்டு சில பதிவுகளை வெளிப்பட்டதனால் நாங்கள் இந்த பதிவை போட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். அன்பு தம்பி தேவசித்தம் அவர்கள் மீது தூசு திரும்பப்பட்டாலும் தமிழகத்தினுடைய நிலை மாறும். தமிழகத்திலே அவர் மீது கை வைத்தவர்கள் சார்ந்த கூட்டத்தினர் தமிழகத்தில் சுதந்திரமாக உலாவர முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக நாங்கள் எச்சரிக்கிறோம். அதுபோல சென்னையில் வாழக்கூடிய பல்வேறு தேவேந்திர குல சொந்தங்கள், பல்வேறு சங்கங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், அனைத்து சங்கங்களின் சார்பாக
தம்பி தேவசித்தம் அவர்களுக்கு ஒரு மகிழுந்தை வழங்க வேண்டும். இந்த அரசிடம் எதிர்பார்க்க முடியாது. இதே வேறொரு சமூகத்தில் பிறந்த ஒருவராக இருந்தால் இந்த அரசை செய்ய வைத்திருப்பார்கள், அல்லது அந்த சமூகம் செய்திருக்கும். ஆனால் அதை நாம் எதிர்பார்த்து எடுக்க வேண்டிய தேவையில்லை. சென்னை வாழ் தேவேந்திர குல வேளாளர் சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து தேவசித்தத்திற்கு ஒரு மகுழுந்தை வழங்க வேண்டும். அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு முடிந்த அளவு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உரிமையோடு இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.